அனாதையாக இப்படி ஆக்கிவிட்டாயே நாராயணா நாராயணா மண்ணு உலகில் நாராயணா பேரையா எங்களுக்கு பேர்பட்ட சோதனை நாடு நன்றி நகரி என்னை விட்டு பிரியும் பொழுது அம்மா ஒரு கோடி தந்தை இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அம்மா உன்னை எப்பொழுது அம்மா நான் காண போகிறேன் அப்படி என்று கானகத்திலே என் மகன் எழுது புலம்பினார் மகனே இன்னைக்கு பழனி மலையிறையன் நம்பத்த கண்ண எனக்கு ஒரு பாறையார் இல்லை இன்னைக்கு நான் பழனி மாலை சுத்தி வந்தோம் அந்த பழனி மாலை சட்டி பண்ண எனக்கு ஒரு பாறையார் இல்லை எனக்கு ஒரு படையாளி அவன் தான் எனக்கு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நான் பெத்த கட்டி அன்னைக்கு பழனி மாலை ஆனா சுத்தி வந்தேன் அந்த படமா பேசலையே நம்பத்த பாலையான சிரிக்கலையோ இணைக்கிறான் சென்னி மலையிறையே இந்த அம்மா பாவம் பாவம் எனக்கு ஒரு செல்வாரா இல்லை இணைக்கிறான் சென்னி மாறே சுத்தி வந்தோம் கிடைக்காத சென்னி மாலை செட்டி பண்ண எனக்கு ஒரு செல்வாரம் இல்லை இன்னைக்கு ஒரு சிலையாடி வந்தார
செஞ்சு பார்த்து கொடுங்கம்மா. அம்மா இந்த அம்மா அழுகுமா. அதான் சிலையே எடுத்துக்கிட்டே நான் பெத்த கட்டி அந்த தண்ணி மாறே சுத்தி வந்தேன். அந்த சிலையும் பேசலையே நான் பெத்த செல்வாரா சிரிக்கலையும். எனக்கு நிறைஞ்சமில்லே சல்லடையா பெத்த கட்டி எனக்கு நெஞ்சுக்குள்ளே எனக்கு சஞ்சலம்மா. இறஞ்ச விட்டு ஆனாலுதா எனக்கு தேரு பொழுதாக என் வீட்டு நினைக்க தவறே எனக்கு சண்டையாகும். எனக்கு மாண்டா போ சல்லடையா பெத்த கண்ணை எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு சஞ்சலம்மா. என் மனசை விட்டு அழுதா எனக்கு மாறு போழுதாக என் கண்ணனுக்கு மாதம் வரே அறைக்கு சண்டையாகும். என் மகனே பெண்ணாக நான் பிறந்த விதியா இப்படி பெண்ணாக பிறந்து என்னை இந்த அவரு நினைக்க ஆளாக்கி விட்டாயே நாராயணா. கண்ணாக வளர்ந்து வந்தேன் பஞ்சமா பாதகம் செய்தோமா ஆடொரு தேசம் பெண்ணொரு தேசமாக எங்களை ஆளாக்கி விட்டாயே நாராயணா. மாலாத துயரம்மடி எனக்கு
என்று அழுகின்றேன் நாராயணா. என் மன்னனை பார்ப்பேனா, என் மைந்தனை காண்பேனா, என் கோவிந்தா அம்மம்மாரை என் மேல் இரக்கம் காட்டு. ஐயா நான் என்ன செய்குவேன்? மறந்து என்னுடைய விதியினை தழுந்து கொண்டிருக்கின்றேன். ஐயராரவர் அடியே ஜானகி, என் வீட்டிலே திதியானது நடத்த வேண்டும். காட்டிற்கு சென்று வாவிலை தற்பை விறகு எல்லாம் ஒழித்து வரும்படியாக தெரிவித்திருக்கிறார். கதி இதுதான் ஐயராகப்பட்டவர் சொல்லியவண்ணம் ஆத்தானே, அந்த ஜானியாரிடத்திலே மாவிலை தற்பை பொய்து வரும்படி ஆத்தானே கானகத்திற்கு செல்ல சொல்ல. அப்படி கானகத்திற்கு செல்லுகின்ற பொழுது மகா பசியோடும் தாகத்தோடும் இல்லமான ஜானியை அந்த ஆற்றை கடக்கப் போகிறான். ஆனபடியால் அந்த ஆற்றிலே என்னுடைய மாயினால் குடிந்து குடிப்பதற்கு கூட ஒரு சொட்டு ஜலம் இல்லாமல் நான் செய்திருந்தேன். ஆனால் இப்பேற்பட்ட இந்த ஆற்றிற்கு கடந்து அங்கு சென்று மாவிலை கற்புகளை கட்டாகத்தானே சுமந்து திரும்ப வருங்காலையில் அந்த ஆற்றிலே என்னுடைய மாயினால் இரண்டு கரையும் வெறுக்கெடுத்து ஓடும்படி அத்தானை வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்ய போகிறேன். அந்த வெள்ளத்திலே இவர் இறங்கி இவரது உயிருக்கு பங்கம் வராமல் படிக்க தெப்பம் போல் மிதந்து இவரை அந்த காசிமாநகர் கரை ஒதுக்க வேண்டும். ஆதலால் வெள்ளமானது புறக்கணிக்க வேண்டும். கடந்து உள்ள தற்பை கொண்ட இறக்கிட செய்த அடவையாகிய காடக வருகின்றோம். எதிரே ஒரு ஆறானது தென்படுகிறது. ஜலமருந்தலாம் என்றால் குருவி குடிப்பதற்கு கூட ஜலம் இல்லாமல் இருக்கிறது. இக்கரையில் இருந்து அக்கறைக்கு சென்று மாவிலை தற்பை எல்லாம் ஒழிக்க வேண்டும். என் நாராயணா
பார்க்கப்படுது என் கைகால்கள் எல்லாம் நடுக்கமாக இருக்கிறது என் கோவிந்தா இந்த தடைத்து இருக்கும் கட்டிக்கொண்டு இதை எடுத்து சென்று ஐயரிடத்திலே கொடுக்கவில்லை என்றால் இவ்வளவு காலதாமதம் என்ற ஐயரானவன் நம்மை தவித்து விடுவார். ஆமா, போகலாமா? போலாமா? திரும்பி வரும் பொழுது அந்த 4000 சோதனையோ என்னவோ தெரியவில்லை. இருகரையும் ஜலமானது புரண்டு போகிறது. நான் அக்கறைக்கு எப்படி சேருவேன்? கையிடத்திலே எப்படி மாவிலை தற்பையை நான் கொடுக்க போகிறேன்? நாராயணா, உன்னையே சதம் என்று நம்பி இந்த ஆத்திரே இறங்க போகிறேன்.
மனைவியாகப்பட்டவளுக்கு நீர் தெப்பங்கோர் அவர்களுக்கு இந்த ஆற்றில இறங்க தெப்பம் போல் இருந்து இப்பொழுது காசி மாநகர் கரை ஒதுக்கி இருக்கிறோம் அல்லவா? அவளது வீடை காப்பாற்றிய அவள் மீது கொலைப்பழி சுமத்துவது நம்முடைய நோக்கம். ஆதலால் அசமத்தை தேவர்களுக்கெல்லாம் குருவாவளி வரக்கூடிய குருபாபானை பிரகஸ்பதி ஐயர் கேட்ட நாமதேயத்தோடு வரட்டும் பார்க்கலாம். அது சீக்கிரமாகத்தானே அப்பேற்பட்ட இரவு நேரத்தில் ஒளியை தரக்கூடிய சந்திர பகவானை அந்த ஐயருக்கு மனைவியாக நியமித்திருக்கிறேன். வரட்டும் அந்த தாரை என்ற